Hi everyone, welcome to Jam. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Parable of Jesus episode 4. ஸோ எல்லாருமே வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஜீசஸ் இந்த ஸ்டோரி மூலமா நம்ம பீப்புள்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? ஓகே, இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து ட்ரெஷர் ஹண்ட். ஸோ ட்ரெஷர் ஹண்ட்னா என்ன? நிறைய ட்ரெஷர், புதையல். ஸோ எல்லாத்துக்குமே ட்ரெஷர் ஹண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே நிறைய கேம்ஸ்லாம் உண்டு ட்ரெஷர் ஹண்டில். அண்ட் அந்த புதையலை தேடி நம்மலாம் போவோம். அப்படிலாம் நிறைய கேம்ஸ் உண்டு. ஸோ புதையல்னா என்னது? நிறைய கோல்ட்ஸ், டைமண்ட்ஸ், நிறைய மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புதைஞ்சு கிடக்கிறத என்ன சொல்லுவாங்க? புதையல், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஒரு புதையல் வந்து ஒரு பெரிய லேண்ட்ல வந்து குமிஞ்சு கிடக்கு. அதை வந்து வழியில ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா அதை நல்லா டிக் பண்றாரு. டிக் பண்ணி பார்க்கும்போது எதர்ச்சியா தான் டிக் பண்றாரு. அதை டிக் பண்ணும் போது உள்ள என்ன ஆகுது? ஒரு பெரிய செஸ்ட், பெரிய புதையல் பெட்டி இருக்கு. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப என்ன பண்ணிடுது, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்பா, இவ்வளோ புதையல் இருக்கு, இது நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம பெரிய பணக்காரர் ஆயிடலாமே அப்படின்னு. ஆனா இந்த லேண்ட் யாரோடது? வேற ஒருத்தவங்களோடது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இந்த லேண்டை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன போறாரு, மெதுவா அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுல இருக்கிற எல்லா பொருள், வீடு, அவர்கிட்ட இருந்த எல்லா திங்ஸையுமே என்ன பண்றாரு, மார்க்கெட்ல போய் என்ன பண்ணிடுறாரு, செல் பண்ணிடுறாரு. ஸோ அதுல இருந்து வந்த காசுல என்ன பண்றாரு, அந்த புதையல் இருக்கிற அந்த லேண்டை வாங்கிடுறாரு. வாங்கி இப்ப என்ன ஆச்சு, அந்த புதையல், அந்த லேண்ட் எல்லாமே யாருக்கு சொந்தம்? அந்த மர்ச்சன்ட்டுக்கு தான் சொந்தம். ஸோ அவருக்கு தான், அந்த வித்தார்ல அந்த அவருக்கு தான் சொந்தம். ஸோ அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து அவர் ஒரு புதையலை வாங்குறாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிறதோட ரொம்ப அதிகமான புதையல் எங்க இருந்தது? அந்த லேண்ட்ல இருந்தது. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன பண்ணுது, பெரிய செஸ்ட், பெரிய ட்ரெஷர் கிடைச்சிச்சு. அண்ட் இதுல இருந்து ஜீசஸ் என்ன நம்மளுக்கு சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க. ஓகே, நானும் சொல்றேன். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? புதையல் அப்படின்றது தான் நம்ம காடோட வேர்ட்ஸ். ஓகே, பைபிள், நம்ம ஹெவன், கிங்டம், ஸோ அப்படிலாம் சொல்லலாம். அதுதான் நம்ம பைபிளோட வேர்ட்ஸ், காடோட வேர்ட்ஸ். ஸோ இதுதான் புதையல். நம்ம டெய்லி அந்த புதையல் என்ன பண்ணணும், தேடி தேடி படிக்கணும். அண்ட் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னது, நம்மளோட டைமை தான். ஸோ நம்மளுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சா நம்ம ஸ்கூலுக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், அண்ட் நம்மளுக்கு பெரிய பெரிய வேலைகள், டிவி பார்க்குற வேலைலாம் நிறையா இருக்கும். அந்த கார்ட்டூன், இந்த கார்ட்டூன் எல்லாத்தையும் பார்க்கணும். அதில் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம காடோட அந்த பிக்கஸ்ட் ட்ரெஷரை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். ஸோ நிறைய டைம்ல நம்ம மறந்துடுறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட பிக்கஸ்ட் ட்ரெஷர். ஸோ நீங்கள் அந்த ட்ரெஷரை என்ன பண்ணணும், தோண்டி தோண்டி பார்க்கணும். அதை நம்மளுக்கு சொந்தமாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு வேண்டிய இருக்க டைம் எல்லாத்தையும் நம்ம செல் பண்ணாத என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த ட்ரெஷரை நம்ம சொந்தமாக்கிக்க முடியும். ஓகே, அந்த ட்ரெஷர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், நிரந்தரமா இருக்கும். டிவி ஷோஸ் மாறும், நீங்க வளர வளர என்ன பண்ணுவோம், டிவி ஷோஸ் மாறும். நீங்க வளர வளர ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போவீங்க, காலேஜ்ல இருந்து வேலைக்கு போவீங்க. உங்க டைமிங் வந்து மாற போறதே கிடையாது. ஆனா நீங்க காடுக்கு கொடுக்க வேண்டிய டைமை கண்டிப்பா கொடுக்கணும். மார்னிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நைட்டு, இப்படி எல்லா டைமும் காட் கிட்ட பேசணும், ப்ரேயர் பண்ணணும். கண்டிப்பாக காலையில் வந்து உங்களுக்கு ஒரு சாப்டராவது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ரீட் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி நீங்கள் ரீட் பண்ணிட்டோ ப்ரேயர் பண்ணிட்டோ போகும்போது அந்த டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக அமையும். நிறைய விதமாக காட் உங்களை வழி நடத்துறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன பண்ணணும், பைபிள் ரீட் பண்ணணும். அந்த ட்ரெஷரை நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அதில் இருக்க வேர்ட்ஸை புரிஞ்சு படிங்க. இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். ஸோ என் வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த டிப்ஸ். நான் படிக்கிற டைமில் நான் வந்து சும்மா படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் நான் படித்து முடிக்கிறதுக்கு. பட் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் ரீட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பித்தேன். மேபி 5 verse 10, எனக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு 5 verse 10 verse மேக்ஸிமம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் படிக்க பைபிள் ரீட் பண்ணிவிட்டு நான் படிக்கும் போது எனக்கு சீக்கிரமாக புரிஞ்சிச்சு. அந்த டாபிக் எல்லாமே சீக்கிரமாக புரிஞ்சிச்சு. அண்ட் என்னால் சீக்கிரமாக படிக்கவும் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பைபிள் தான் பிக்கஸ்ட் ட்ரெஷர் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு. அதுலேருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா,
நிறைய டைம்ல வந்து பைபிள் ரீட் பண்ணிட்டு நான் ஒரு ஒர்க் பண்றது இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு பண்றது. கண்டிப்பா நீங்க என்ன விஷயம் பண்ணாலும், மேபி நீங்க எது புதுசா தொடங்கினாலும், நீங்க என்ன விஷயம் பண்ண போறதா இருந்தாலும் கண்டிப்பா பைபிள் ரீட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது என்ன பண்ணும், பிளெஸ்டா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். ஓகே கிட்ஸ், ஸோ நம்ம ஸ்கூல் தொடங்கும் போது கண்டிப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க பாருங்க சூப்பரா ஸ்கோர் பண்ணுவீங்க பாருங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இந்த வேர்ஸ், மெமரி வேர்ஸ் தான். ஸோ மெமரி வேர்ஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே கிட்ஸ், ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்க்குறேன், அப்புறம் தமிழில் ரீட் பண்ணுறேன். ஃபார் வேர் யோர் ட்ரெஷர் இஸ் தேர் யோர் ஹார்ட் வில் பி ஆல்சோ. லூக் 12:34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். லூக்கா 12:34. ஓகே, மெமரி வர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ உங்களோட பிக்கஸ்ட் ட்ரெஷரை நீங்கள் என்ன பண்ணுங்க, சேஃபாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பைபிள் ரீட் பண்ணுங்க. காடுக்காக உங்கள் டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாமே என்ன பண்ணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நிறைய நேரம் டிவி முன்னாடி உட்காராதீங்க. பிகாஸ் இது சம்மர் வெக்கேஷன், நிறைய பேர் வெளியே போயிட்டு இருப்பீங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, டைம் பாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் டிவி பார்ப்பீங்க, விளையாடுவீங்க. ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுங்க, நம்ம ஜீசஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நீங்களும் ஜீசஸும் சேர்றதுக்கு, லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டைம்னு நீங்கள் நினச்சிக்கோங்க சம்மர் வெக்கேஷன். உங்கள் விபிஎஸ்ல நிறையா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் திருப்பி பாருங்க. மெமரி வேர்ஸஸை நல்லா மெமரி பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த மெமரி வேர்ஸும் நீங்கள் மெமரி பண்ணுங்க. ஸோ இது வந்து எபிசோட் 4, பேரபிள்ஸ் ஆஃப் எபிசோட் 4. ஸோ 1, 2, 3 and 4 இந்த 4ல் உள்ள மெமரி வேர்ஸை நீங்கள் மெமரிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் 37 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எப்போ 50th இயர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கேம்ஸ் வைப்பேன். ஸோ அந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரைஸ் உண்டு. ஓகே, இந்த பேரபிள் த ஹிடன் ட்ரெஷர் இது பைபிளில் எங்கே இருக்குன்னா மேத்யூ 13, 44 and 46ல இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா போய் ரீட் பண்ணி பாருங்க. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்னதோட உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க பைபிள் ரீட் பண்ணும் போது காட் உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அது மூலமா. ஸோ கண்டிப்பா போய் என்ன பண்ணுங்க, பைபிளை ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நான் நேற்று ஷார்ட்ஸில் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா, இன்னைக்கு நான் சொல்ல போகிற பேரபிள் த ஹிடன் ட்ரெஷர், யார் நீங்கள் வந்து நான் சொல்கிறத கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னேன். அது கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்னோட மெயில் ஐடி இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். மேபி அ ப்ரேயர் ரிக்வஸ்ட், மேபி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், பைபிளில் ஏதாவது கைடன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லனா நான் ஏதாவது ஒரு வீடியோ பற்றி போடணும், என்ன நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் அது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு எப்போனாலும் நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன போகலாம், ஆக்ஷன் சாங்க்குள்ள போகலாம். புதையல் 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 புதைந்து கிடக்குது, பொன்னும் மணியும் பாவலம் முத்தும் மறைந்து கிடக்குது. புதையல் 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 புதைந்து கிடக்குது, பொன்னும் மணியும் பாவலம் முத்தும் மறைந்து கிடக்குது. தோண்டி எடுத்துக்கோ, செல்வம் சேர்த்துக்கோ, மகிழ்ச்சியாக வாழ்ந்திட செல்வம் அவசியம். தோண்டி எடுத்துக்கோ, செல்வம் சேர்த்துக்கோ, மகிழ்ச்சியாக வாழ்ந்திட செல்வம் அவசியம். வேதத்திலே புதையல் அதிகம் புதைந்து கிடக்குது, பாவம் போக்கும்
வழிமுறைகள் அதிலே இருக்குது. வேதத்திலே புதையல் அதிகம் புதைந்து கிடக்குது. பாவம் போக்கும் வழிமுறைகள் அதிலே இருக்குது. தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. தினமும் வாசிப்போம், புதையலை கண்டு கொள்ளுவோம். தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாம் இருக்குது. தினமும் வாசிப்போம், புதையலை கண்டு கொள்ளுவோம். 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 ஓகே, ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தா ஸோ புதையல் என்ன பண்ணணும், நல்லா தோண்டி தோண்டி பைபிளை என்ன பண்ணணும், நல்லா வாசித்து பார்க்கணும். ஓகே, ஸோ பைபிளில் இல்லாத திங்ஸே கிடையாது. உங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும், இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா கொஷின்ஸ்க்கும் பைபிளில் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அது நல்லா புரியும். ஒரு வேர்ஸை நீங்கள் ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணாலும் 3 விதமான திங்ஸ் உங்களுக்கு அந்த வேர்ஸ் மூலமாக காட் வந்து உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா, பைபிளை டெய்லி ரீட் பண்ணுங்க, ப்ரேயர் கண்டிப்பா பண்ணுங்க. காலையிலையும் நைட்டும் ஷுவரா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க பார்க்கறது, சுவாசிக்கிறது எல்லாமே காட் கொடுத்த பிக்கஸ்ட் கிஃப்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா எந்திரிச்ச உடனே கண்டிப்பா தேங்க்யூ காட், நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் எந்திரிச்சிருக்கேன், அதுக்கு நன்றி. நான் இன்னைக்கு நாளை வந்து நல்லபடியா கடக்கணும், உங்க கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்குரிய டைமை எனக்கு நீங்க தாங்க, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்க. பைபிள் ரீட் பண்ணுங்க. 1 2 3 எவ்வளோ வேர்சஸ் உங்களால முடியுமோ, ஆனா பைபிள் எடுத்து நீங்க ரீட் பண்ணுங்க. கேலண்டர்ல இருக்கிறதோ இல்ல ஃபோன் மொபைல்ல இருக்கிறதோ ரீட் பண்ணாதீங்க, உங்க பைபிளை எடுத்து நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் Thursday சந்திக்கிறேன். ஸோ நான் நடுவில் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாமை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லியிருக்கவங்க ஹாப்பியாக, ஆனால் சொல்லாதவங்க கண்டிப்பாக போய் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்கள் என் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ நம்ம அடுத்து நம்ம சேனலில் கேம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்காக கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ பாய். நெக்ஸ்ட் நான் வந்து Thursday சந்திக்கிறேன். ஓகே, பாய் குட்டீஸ்.